ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து காம்போசிஷனோட ரூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 8 ரூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் 2 ரூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூல்னு சொல்கிறாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அண்ட் செகண்ட் ரூல் இஸ் சென்ட்ரல் காம்போசிஷன். ஸோ ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, உங்கள் கேமரா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா லைக் 3x3 கிரிட் லைன்ஸ் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே தெரியும், சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியலனா செட்டிங்ஸ் போனீங்கன்னா கிரிட் லைன்ஸ்னு இருக்கும். ஸோ அதான் வந்து அந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸோட ரூலை வந்து மேக் பண்ணுறது. ஸோ அந்த கிரிட் லைன்ஸ் எடுத்திங்கன்னா வந்து 4 இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸில் சப்ஜெக்டை வந்து பிளேஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி குட்னு சொல்கிறாங்க. ஸோ காம்போசிஷனோட பர்பஸே என்னது, ஒரு வீடியோ வந்து நல்லா காட்டுறதுக்காகவும், பீப்புளோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்காகவும் அண்ட் ஒரு எமோஷனை கன்வே பண்ணுறதுக்காகவும் தான் காம்போசிஷனே பண்ணுறாங்க. ஸோ இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இன்டர்செக்ஷன் லைன்ஸில் வந்து சப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ப்ளீஸிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. நானாக ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். எல்லா படத்துலையும் மேக்ஸிமம் எல்லா படத்துலையும் வந்து லைக் த மெயின் ஹீரோ அந்த சப்ஜெக்டை வந்து இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்லாம் வைப்பாங்க. மேக்ஸிமம் வந்து அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்டில் வந்து அவங்களோட கண்ணையோ அவங்களோட ஃபேஸையோ வைப்பாங்க. ஸோ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஐயை வந்து அங்கே தான் கிராப் ஆகும், அட்டென்ஷன் கிராப் ஆகுன்றதுக்காக அந்த இடத்துல வைப்பாங்க. ஸோ இதுதான் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் கம்போசிஷன். சென்ட்ரல் கம்போசிஷன் ஒன்றும் இல்லை. சென்ட்ரல் கம்போசிஷன் எப்போ வைப்பாங்க அப்படின்னா வந்து 2 சிமெட்ரி இருந்துச்சுன்னா வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இமேஜில் வந்து லைக் சிமெட்ரிக்கலாக இருக்கும். ரைட் சைடும் ஈக்குவலாக இருக்கும், லெஃப்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். சென்டரில் வந்து மெயினான கேரக்டர் வச்சுருப்பாங்க. ஸோ அதான் சென்டர் ஆஃப் கம்போசிஷன். சென்டர் ஆஃப் கம்போசிஷன் ஏன் வைக்கிறாங்கன்னா வந்து ஒரு கேரக்டரை வந்து பவர்ஃபுல்லாக காட்டுறதுக்காகவும், சப்போஸ் இப்போ கேரக்டர் வந்து ஆடியன்ஸை நோக்கி பேசுகிறாங்களோ கேமராவை நோக்கி பேசுகிறாங்களோ அப்போ வந்து சென்ட்ரல் கம்போசிஷன் வைப்பாங்க. ஸோ இந்த 2 ரூல் தான் வந்து முக்கியமான ரூல் டு ஃபாலோ. ஸோ மீதி 6 ரூல்ஸுமே வந்து சப் ரூல்ஸ் மாதிரி தான். மெயினாக வந்து இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸும் சென்ட்ரல் கம்போசிஷனும் மட்டும்தான் வந்து கம்போஸ் பண்ணும் போது வந்து ஒரு கேமராமேனோ ஒரு வீடியோ எடிட்டரோ வீடியோ மேனோ வந்து பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ இன்னைக்கு சென்ட்ரல் கம்போசிஷன் அண்ட் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ குட்.